ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி 30,000 கோடி ரூபாயை திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள். பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்.